மாதங்களில் 12வது மாதம் பங்குனி. நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்தோடு பௌர்ணமியும் சேர்ந்து வருவதால் அந்த நாளை தான் பங்குனி உத்திரம்னு சொல்கிறோம். அந்த நாளில் எல்லா கோவில்லையும் திருவிழா மாதிரி நடக்கும். எல்லா கடவுள்களும் இந்த ஒரே நாளில் தான் திருமணம் செஞ்சுருக்காங்க. பல தெய்வங்கள் அவதரித்ததும் தேவர்கள் பிறந்ததும் இந்த பங்குனி உத்திர நாளில் தான். கல்யாணம் ஆகாத பெண்களும் ஆண்களும் விரதம் இருந்து முருகனையும் சிவனையும் வழிபட்டால் சீக்கிரம் திருமணம் நடக்கும்னு சொல்லப்படுது. பல சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் கல்யாணம் ஆகாதவங்க மட்டும்தான் விரதம் இருக்கணுமான்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. எல்லாரோட குடும்பமும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து கடவுளை வழிபட்டாலே கடவுள்கிட்ட வேண்டியது எல்லாமே கிடைக்கும். பங்குனி உத்திரத்தின் அருளால் உங்களது வாழ்விலும் திருமங்கலம் மலரட்டும். இந்த மாதிரியான புனிதமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவே எங்களது பேராற்றல். பங்குனி உத்திரத்தின் முழு வரலாற்றையும் தெரிந்து கொள்ளணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி முழு வீடியோவை பாருங்கள். நான் உங்கள் இலக்கியா வெங்கட்.